ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி குரூப் டி 12 டிசம்பர் 2025ல கேட்ட ஜிகே அண்ட் சயின்ஸ் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்த ஷிஃப்ட் போறவங்க 27 நவம்பர்ல இருந்து உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ், அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ், லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு போங்க. ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் எல்லாமே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஃப்ரீ மெட்டீரியல்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் ஷிஃப்டோட அனாலிசிஸ் பார்த்துட்டு போகும்போது அதுல ரிப்பீட் ஆகக்கூடிய கொஸ்டின் பாத்தீங்கன்னா 2ல இருந்து 3 கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகும். ரிலேட்டடான டாபிக்ஸ் படிக்கும்போது ஓவராலா உங்களால 8ல இருந்து 10 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ண முடியும். ஓகே, இப்பதான் மேம் நான் ரயில்வே எக்ஸாம் படிக்கிறேன், எஸ்எஸ்சி எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கேன், வந்திருக்கேன் எஸ்எஸ்சி ஜிடிக்கு அப்ளை பண்ணிருக்கேன், என்டிபிசி 2025 எக்ஸாம்ஸ் வந்து எழுதணும், அதுக்கும் நான் படிச்சிட்டு இருக்கேன், எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்ல 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் கொடுத்துருப்போம். இதோட ஃபீஸ் வந்து 1999, லைஃப் டைம் வேலிடிட்டி. இப்ப ரீசெண்டா எஸ்எஸ்சி ஜிடிக்கான செலக்ஷன் பேட்ச், என்டிபிசி ஆர்ஆர்பி ஜேஇக்கான செலக்ஷன் பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த பேட்ச்ல ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும். ஒன்ஸ் 1999 பே பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டியோட கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். 1 இயருக்கு மட்டும் கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து உங்களுக்கு டீம் அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஸோ கம்மிங் வெனஸ்டே வந்து உங்களுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல 17/12/2025 நம்ம ஆப்ல எஸ்எஸ்சி ஜிடிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? நீங்க கிளாஸ், டெஸ்ட், கரண்ட் அஃபேர்னு எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஐசிசின்னு கேட்டிருக்காங்க. ஐசிசினா என்ன? இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில். உங்களுக்கு ஆப்ஷன்ல எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் கவுன்சில், இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில், இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. ஐசிசியோட ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில். ஓகே, PM Modi inaugurated Shanti Shikar, a modern center for spiritual learning, peace, meditation established by the Brahmakumaris in Nava Raipur, சத்தீஸ்கர். ஓகேவா? சாந்தி ஷிக்கர் அப்படிங்கக்கூடிய ஒரு சென்டரை வந்து நம்ம PM வந்து எங்க இனாகிரேட் பண்ணிருக்காங்க, எங்க தொடங்கி வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர்ல தொடங்கி வச்சிருக்காங்க. ஓகே, சத்தீஸ்கரோட ஸ்டேட்ஹுட் டே வந்து November 1, 2025. அந்த டேல இதை வந்து என்ன பண்ணிருக்காங்க, தொடங்கி வச்சிருக்காங்க. November 1, 2025 அன்று சத்தீஸ்கரில் நவா ராய்ப்பூரில் பிரம்மகுமாரிகளால் நிறுவப்பட்ட ஆன்மீக கற்றல், அமைதி மற்றும் தியானத்திற்கான நவீன மையமான சாந்தி ஷிகார். ஓகே, இதை தொடங்கி வச்சவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ஓகேவா? வாட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா? மைட்டோகாண்ட்ரியாவை நம்ம என்ன சொல்லுவோம்? செல்களின் சக்தி நிலையம் அப்படின்னு சொல்லுவோம். பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லுன்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப இதோட முக்கியமான வேலை என்ன? ஏடிபியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அடினைன் தயமின் பாஸ்பேட்னு சொல்லுவோம் இல்லையா? மைட்டோகாண்ட்ரியா இஸ் அ டபுள் மெம்பரைன் ஆர்கன் லைஃப் ஃபவுண்ட் இன் யூகேரியாட்டிக் செல்ஸ். யூகேரியாட்டிக் செல்கள்ல காணப்படக்கூடியதான் எது? இந்த மைட்டோகாண்ட்ரியா. இதோட மெயின் வேலை எப்படின்னா ஜென்ரேட் ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்றது. ஓகேவா? சோ அப்ப ஏடிபிங்கிறது என்னது? ஆற்றல். அப்படிதானே? ஆற்றலை சேமிச்சு வைக்குது, சக்தியை சேமிச்சு வைக்குது. ஓகே, இதுதான் யாரோட வேலை? மைட்டோகாண்ட்ரியாவோட வேலை. ஏடிபின்னு சொல்லலாம், இல்லனா ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம், இல்லனா சக்தி அப்படின்னு சொல்லலாம், இல்லனா பவர் அப்படின்னு சொல்லலாம், பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். மைட்டோகாண்ட்ரியா என்பது பெரும்பாலும் யூகேரியாட்டிக் செல்களில் காணப்படும் இரட்டை சவ்வு கொண்ட ஒரு உள்ளுறுப்பு. இதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடிபியை வந்து உருவாக்குவதுதான். ஏடிபிங்கிறது தான் என்னது? செல்களோட அந்த சக்தி இல்லனா ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம். அடினைன் தயமின் அடினோசின் ட்ரைபாஸ்பேட். இதை எப்படி சொல்லலாம்? அடினோசின் ட்ரைபாஸ்பேட் இல்லனா அடினைன் தயமின் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பாஸ்பரஸ், இது 3 இருக்கும். ஓவராலா சொல்ல போகும்போது அடினோசின் ட்ரைபாஸ்பேட். ஓகே, செகண்ட் வேர்ல்டு சமிட் ஃபார் சோசியல் டெவலப்மெண்ட் வாஸ் ஹெல்ட் இன். செகண்ட் வேர்ல்டு சமிட் ஃபார் சோசியல் டெவலப்மெண்ட் எங்க நடந்திருக்குன்னா தோஹா, கத்தார்ல நடந்திருக்கு. இரண்டாவது உலக சமூக மேம்பாட்டு உச்சி மாநாடு எங்க நடந்திருக்குன்னா கத்தார்ல இருக்கக்கூடிய தோஹாவுல நடந்திருக்கு. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நான் மெட்டல் இஸ் லஸ்ட்ரஸ்? ஆப்ஷன்ல கொடுத்திருக்கக்கூடிய அந்த அலோகம் இருக்கு இல்லையா? அலோகம் வந்து ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. எது மினுமினுப்பானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அயோடின். இதுதான் லஸ்ட்ரஸ், அதாவது மினுமினுப்பானது. Who won the Australian Open men's title? ஓகே, சோ கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. ஆஸ்திரேலிய ஓபன் ஆண்களுக்கான ஒற்றையர் பட்டத்தை பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு? ஜானிக் சின்னர். ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு.
அடுத்த கொஸ்டின், த ஃபிட் இந்தியா கார்னிவல், ஓகேவா? ஸோ ஃபிட் இந்தியா கார்னிவல் வந்து எங்க இனாகிரேட் பண்ணிருக்காங்க, யார் இனாகிரேட் பண்ணா? ஃபிட் இந்தியா கார்னிவல் வாஸ் இனாகிரேட்டட், ஸோ எங்க தொடங்கி வச்சிருக்காங்க? பை இந்தியாஸ் யூனியன் மினிஸ்டர் ஃபார் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மனுஷுக் மண்டாவியா. எங்க தொடங்கி வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில, JLN ஸ்டேடியம், நியூ டெல்லி. ஃபிட் இந்தியா கார்னிவல் இதை தொடங்கி வச்சவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் யாரு, மனுஷுக் மண்டாவியா. எங்க அப்படின்னா டெல்லியில இருக்கக்கூடிய JLN ஸ்டேடியம்ல. ஓகே, சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாலிவுட் ஆக்டர் ஆயுஷ்மன் குரானா ஆல்சோ பிரசன்ட் டு ப்ரமோட் ஃபிட்னஸ் அண்ட் வெல்னஸ். ஓகே, ஃபிட்னஸ் பத்தியும் அதோட இது பத்தியும் வெல்னஸ் பத்தியும் ஆயுஷ்மன் குரானா வந்து என்ன பண்ணிருக்காரு, பிரசன்ட் பண்ணிருக்காரு. ஃபிட் இந்தியா கார்னிவலை திறந்து வைத்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மனுஷுக் மண்டாவியா. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில JLN ஸ்டேடியத்துல வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. அங்க வந்து அந்த பாலிவுட் ஆக்டரோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயுஷ்மன் குரானா. ஓகே, விச் பெர்மனன்ட் டிஷ்யூ மேக்ஸ் த பிளான் ஹார்ட் அண்ட் ஸ்டிஃப். ஓகே, ஒரு பிளான்ட் வந்து தாவரம் வந்து கடினமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? எந்த நிலைத்த திசு தாவரத்தை கடினமாகவும் உறுதியாகவும் மாற்றுகிறது அப்படின்னா ஸ்க்ளீரன் கைமா. இது நம்ம டெஸ்ட் பேட்ச்ல கொடுத்துருக்கோம். ஓகே, அடுத்த கொஸ்டின், அமாங் த ஃபாலோயிங் மெட்டீரியல் சவுண்ட் டிராவல்ஸ் ஃபாஸ்டஸ்ட். ஸோ கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ல சாலிடு, லிக்யூடு, வாட்டர், வேக்யூம்னு கொடுத்துருக்காங்க. இதுல ஒளி வந்து எங்க வேகமாக பயணம் பண்ணுது? பின்வரும் பொருட்களில் ஒளி டேஸில் வேகமாக பயணிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டீல்னா என்னது, சாலிடு. ஓகேவா? வாட்டர்னா என்னது, லிக்யூடு. ஏர்னா என்னது, கேஸ். ஓகேவா? கேஸ். அதுக்கப்புறம் வேக்யூம்னா என்ன சொல்லுவோம், வெற்றிடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுல ஒளி வந்து எங்க தூரம் அதிக வேகத்துல பயணிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாலிட்ல. அப்போ ஸ்டீல் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு ஆப்ஷன்ல சாலிடுன்னு இருந்தாலும் ஓகே தான், இல்ல ஸ்டீல் சாலிடான பொருள் ஏதாவது ஒண்ணு சொல்லியிருந்தாலும் ஓகே தான். அப்ப எங்க அதிகமான அளவுல ஒளி பயணிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாலிட்ல. அதாவது இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன் படி பாத்தீங்கன்னா ஸ்டீல். ஓகே, வாட் ஸ்ட்ரக்சர் கேரிஸ் மெசேஜஸ் இன் த பாடி. உடலில் எந்த அமைப்பு செய்திகளை எடுத்து செல்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நர்வ் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நரம்பு செல்கள் தான் செய்திகளை வந்து நமக்கு எடுத்துட்டு போகுது, இல்லைன்னா நியூரான்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்த கொஸ்டின், பிளேன் மிரர் ஒரு சமதள ஆடி ஆல்வேஸ் ஃபார்ம்ஸ் அன் இமேஜ் சேம் சைஸ் அஸ் த ஆப்ஜெக்ட். ஓகேவா? சோ எந்த மிரர்ல நம்ம ஒரு ஆப்ஜெக்ட காட்டுறோம் அப்படின்னா அதே மாதிரியான ஆப்ஜெக்ட் அப்படியே நமக்கு அங்க ரெஃப்ளெக்ட் ஆகும். எப்படி தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளேன் மிரர்னு சொல்லக்கூடிய சமதள கண்ணாடி இல்லைன்னா சமதள ஆடியில தான் நம்ம எப்படி நிக்கிறோமோ அதே இமேஜ் தான் அந்த கண்ணாடியிலையும் என்ன பண்ணும், தெரியும். ஓகேவா? அடுத்து, மாலிகுலர் மாஸ் ஆஃப் மெக்னீசியம் ஆக்சைடு. ஸோ மூலக்கூறு நிறை கண்டுபிடிக்கிறதுல இருந்து டெய்லி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. மெக்னீசியம் ஆக்சைடோட மூலக்கூறு நிறை என்ன, இதை தான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் மெக்னீசியத்தோட மூலக்கூறு நிறை என்னன்னு நமக்கு தெரியும், 24 கிராம் பெர் மோல்னு தெரியும். ஆக்சிஜனோடது என்னன்னு தெரியும், 16 கிராம் பெர் மோல்னு தெரியும். ஓகேவா? சோ இப்போ நமக்கு மெக்னீசியம் ஆக்சைடோடது கண்டுபிடிக்கணும். மெக்னீசியத்தோடது 24, ஆக்சிஜனோடது 16. அப்ப 24 பிளஸ் 16ங்கும் போது 40 கிராம் பெர் மோல். ஓகே, இதுதான் இப்ப என்னது, மெக்னீசியம் ஆக்சைடோட மூலக்கூறு நிறை. ஓகே, அடுத்த கொஸ்டின், which gas is flushed in a bag of chips to prevent the chips from getting oxidized. ஓகேவா? சோ சிப்ஸ் பாக்கெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சிப்ஸ் வந்து ஆக்சிஜனேற்றம் அடையாம இருக்கிறதுக்கு அது ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அதுல ஒரு பொருள் வந்து சேர்ப்பாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன். ஓகேவா? சிப்ஸ் பாக்கெட்ல எல்லாம் அதை சேர்ப்பாங்க. ஓகே, சோ டு prevent chips from getting oxidized, சோ என்ன சேர்க்கிறாங்க அப்படின்னா நைட்ரஜன். Okay, India's national green hydrogen mission has an initial budget of dash. Okay, so green hydrogen missionக்கு எவ்வளவு பட்ஜெட் இது பண்ணிருக்காங்க, 19,744 crore. தீம் ஆஃப் ஆயுர்வேதா டே 2025. ஆயுர்வேதா டே 2025ஓட தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆயுர்வேதா டே எப்போ அப்படின்னா 23rd செப்டம்பர். ஆயுர்வேதா ஃபார் பீப்புள் அண்ட் பிளானட். ஓகே, கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. 2025ஆம் ஆண்டு ஆயுர்வேத தினத்திற்கான கருப்பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க, மக்கள் மற்றும் கிரகத்திற்கான ஆயுர்வேதம். நீங்க கரெக்டா 27 நவம்பர்ல இருந்து அனாலிசிஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு. ஓகே, the reaction between barium chloride. ஓகே, பேரியம் குளோரைடும் அலுமினியம் சல்பேட்டும் நமக்கு வந்து வினைபுரியுது. Al2SO4 thrice. ஓகே, சோ அப்போ பேரியம் குளோரைடும் அலுமினியம் சல்பேட்டும் வினைபுரியுது. அப்ப இங்க உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இரட்டை இடப்பெயர்ச்சி வினை வந்து நடக்கும். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஏன்னா இந்த பேரியம் கூட என்னாகும், இந்த சல்பேட் சேர்ந்து பேரியம் சல்பேட்னு கிடைக்கும். இந்த அலுமினியம் கூட இந்த குளோரின் சேர்த்துட்டு அலுமினியம் குளோரைடுன்னு கிடைக்கும். AlCl3 கிடைக்கும். ஓகே, அப்போ நமக்கு இந்த பேரியம் சல்பேட் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு
வீழ்படிவா கிடைக்கும். ஓகேவா, ஒரு வீழ்படிவா அந்த பேரியம் சல்பேட் வந்து கிடைக்கும். அப்ப அது என்ன கலர்ல கிடைக்கும், இதுதான் கேட்ட கொஸ்டின். ஓகேவா, கொஸ்டின் என்னங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பேரியம் குளோரைடு வந்து அலுமினியம் சல்பேட் கூட வினைபுரியும் போது பேரியம் சல்பேட் வந்து கிடைக்கும். ஒரு இரட்டை இடப்பெயர்ச்சி வினை வந்து நடக்கும். அப்போ பேரியம் சல்பேட் வந்து கிடைக்கும். அந்த வீழ்படிவாகக்கூடிய பேரியம் சல்பேட்டோட நிறம் என்ன, இதுதான் கொஸ்டின். அதோட கலர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல அது வந்து கிடைக்கும். ஒரு வெள்ளை நிற வீழ்படிவு கிடைக்கும். பேரியம் சல்பேட் வந்து என்ன கலர்ல இருக்கும், வெள்ளை நிற வீழ்படிவா கிடைக்கும். பேரியம் சல்பேட் இஸ் naturally a white odorless solid while aluminum chloride remains dissolved in the solution. ஓகேவா, சோ அலுமினியம் குளோரைடு வந்து என்ன ஆகிரும், அந்த சொல்யூஷன்ல அப்படியே கரைஞ்சிரும். பேரியம் சல்பேட் கிடைக்கக்கூடிய கலர் என்ன, இதுதான் கொஸ்டின். பேரியம் குளோரைடு அலுமினியம் சல்பேட் வினைபுரியும் போது பேரியம் சல்பேட் வந்து கிடைக்கும். அந்த பேரியம் சல்பேட்டோட நிறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளை நிறம், இதுதான் கொஸ்டின். ஓகேவா, India's net zero target is to achieve net zero green gas emission by dash. ஓகேவா, சோ net zero green gas emission எந்த இயர் வந்து டார்கெட் வச்சிருக்கோம் அப்படின்னா 2070. எதுல சொல்லியிருக்காங்கன்னா COP26ல பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்தியாவில் நிகர பூஜ்ய இலக்கு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பசுமை இல்லா வாயு. நிகர பூஜ்ய பசுமை இல்லா வாயுவோட இலக்கு எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 2070க்குள்ள இந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு COP26ல பிரதமர் மோடி வந்து என்ன பண்ணிருக்காரு, அறிவிச்சிருக்காரு. Who won the Arjuna Award in 2024? இந்தியன் விமென்ஸ் ஹாக்கி கேப்டன் சலிமா டெட்டி. ஓகேவா, சோ ஹாக்கிக்கான அர்ஜுனா அவார்டு யாரு வாங்கினாங்க, இதுதான் கொஸ்டின். ஓகேவா, இந்தியன் விமென்ஸ் ஹாக்கி கேப்டன் சலிமா டிடி. ஓகே, ஹீட் ப்ரொடியூஸ்டு பை கரண்ட் இன் ஒயர் டியூரிங் டைம் டி இஸ் டிட்டர்மைன் பை. டி நேரத்தில் ஒரு கம்பியில் மின்னோட்டத்தால் உற்பத்தி செய்யப்படும் வெப்பம் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. H is equal to I square RT. ஓகே, டி நேரத்தில் ஒரு கம்பியில் உருவாகக்கூடிய கரண்ட் பாஸ் ஆகும்போது அதுல உருவாகக்கூடிய வெப்பத்தை வந்து எப்படி சொல்லலாம், H is equal to I square RT. ஐங்கிறது என்ன அப்படின்னா அந்த கம்பியில பாயக்கூடிய மின்னோட்டம், ஆறுங்கிறது அதுல இருக்கக்கூடிய மின் தடை, டீங்கிறது அது எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த டைம், அந்த சர்டைன் பீரியட், அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த கம்பி வழியா மின்சாரம் பாயும் போது ஏற்படக்கூடிய அந்த வெப்ப ஆற்றல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா H is equal to I square RT. இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. எந்த பேரா அத்லெட்டுக்கு இவர் வந்து யாரு, எந்த பேரா அத்லெட்டுக்கு மேஜர் தயன்சாந்த் கேல் ரத்னா அவார்டு கொடுத்திருக்காங்க, இதுதான் கொஸ்டின். ஓகேவா, பேரா அத்லெட் பிரவீன் குமார். இவர் வந்து பேரா ஒலிம்பிக்ல ஹை ஜம்ப்ல இது வாங்கினவர். ஓகே, சாம்பியன் ஆனவர். ஓகேவா, சோ இவருக்கு தான் மேஜர் தயன்சாந்த் கேல் ரத்னா அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. பேரா அத்லெட் பிரவீன் குமாருக்கு மேஜர் தயன்சாந்த் கேல் ரத்னா அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. ஆபரேஷன் பிரம்மா கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, ஆபரேஷன் பிரம்மாங்கிறது என்னது, மியான்மரோட நிலநடுக்கத்துக்காக இந்தியாவில இருந்து மனிதாபிமான வகையில உதவி செய்யும் பொருட்டு கொண்டு வரப்பட்ட அந்த ஆபரேஷன், அந்த ஆபரேஷனுக்கு பேரு தான் என்ன, ஆபரேஷன் பிரம்மா. ஆபரேஷன் பிரம்மாங்கிறது டிசாஸ்டர் ரிலீஃப் அண்ட் ரெஸ்கியூ ஆபரேஷன் அண்டர்டேக்கன் பை த இந்தியன் கவர்மெண்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு த மியான்மர் எர்த்குவேக் 2025. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய குரூப் டில இதோட ஒரு 4வது டைமோ 3வது டைமோ கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நடந்து முடிஞ்ச NTPCலயும் இதை ஒரு 3 டைம் கேட்டுட்டாங்க. நீங்க நல்லா ப்ரீவியஸா நடந்த எக்ஸாமோட கொஸ்டினை நல்லா அனலைஸ் பண்ணிட்டு போனீங்கனாலே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். 2025ஆம் ஆண்டு மியான்மர் பூகம்பத்திற்காக இந்தியா வந்து மனிதாபிமான வகையில உதவி செய்யும் பொருட்டு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் எது, ஒரு ஆபரேஷன் தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபரேஷன் பிரம்மா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. லாமினி எம்மால். ஓகேவா, இதுதான் ஆன்சர், இதான் ஆப்ஷன்ல இருந்தது. ஓகே, சோ இவங்களுக்கு தான் லாரியஸ் வேர்ல்டு பிரேக் த்ரூ ஆஃப் த இயர் அவார்ட் அட் த 2025 லாரியஸ் வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் அவார்ட் செரமனி இன் மேட்ரிட். லாரியஸ், ஓகே, லாரியஸ் வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் அவார்டு எங்க நடந்திருக்குன்னா மேட்ரிட்ல நடந்திருக்கு. மேட்ரிட் ஸ்பெயின்ல நடந்திருக்கு. அதுல யாருக்கு வேர்ல்டு பிரேக் த்ரூ ஆஃப் த இயர் அவார்டு யாரு கொடுத்திருக்காங்கன்னா லாமின் எம்மால். ஓகே, இவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. INS Shraddha, an Indian Navy ship, conducted a humanitarian assistance and disaster relief exercise with the Maldives National Defence Force in Maldives. இந்திய கடற்படை கப்பலான INS சாரதா மனிதாபிமானமாக உதவி மற்றும் பேரிடர் நிவாரண பயிற்சியை நடத்தியது எங்கன்னு கேட்டிருக்காங்க, மாலத்தீவுல. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஜோதிபாய் புலேஸோட பெர்த் ஆனிவர்சரி எப்போன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, எப்போ, ஏப்ரல் 11. ஓகேவா, சோ இப்போ 2025ல எத்தனாவது பெர்த் ஆனிவர்சரி அப்படின்னு பாத்தீங்கன்னா 198வது பெர்த் ஆனிவர்சரி. ஓகேவா, சோ இது வந்து எதுக்காக இவங்களோட பெர்த் ஆனிவர்சரியை நாம இது பண்றோம் அப்படின்னா இவங்க தான் கேஸ்ட் சிஸ்டமுக்கு எதிராக வந்து போராடியவங்க. ஓகே, விமென்ஸ் எஜுகேஷன் இதுக்காக போராடியவர் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜோதிபா புலே. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க.
ஸோ ஹீட் வந்து பாத்தீங்கன்னா 64 ஜூல் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதுல இருக்கக்கூடிய கரண்ட் வந்து அதுல இருக்கக்கூடிய ரெசிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா 40 ஓம். ஓகே, ஒரு சர்க்யூட் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுது, ஒரு இங்க கூடிய கரண்ட் வந்து பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி டி செகண்ட் எவ்வளவு 10 செகண்டுக்குள்ள. கொஸ்டின் என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. டைம் வந்து 10 செகண்ட், கரண்ட் வந்து ஒரு ஒயர்லயோ ஒரு சர்க்யூட்லயோ ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 40 ஓம். அந்த டைம்ல உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ஹீட் பாத்தீங்க அப்படின்னா, ஜெனரேட் ஆகக்கூடிய ஹீட் வந்து 64 ஜூல் அப்படின்னா அதோட வோல்டேஜ் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. ஓகேவா? சோ வோல்டேஜ் என்ன, கொஸ்டின் புரியுதா? நான் சொல்றது புரியுதா? ஒரு சர்க்யூட் இருக்கு. அந்த சர்க்யூட்ல பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. எவ்வளவு நேரம் கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 செகண்ட் வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. கரண்ட் எவ்வளவு பாஸ் ஆகுதுங்கிறத நமக்கு சொல்லல கொஸ்டின்ல. அங்க இருக்கக்கூடிய மின்தடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 ஓம் வந்து மின்தடை. இப்படி கரண்ட் பாஸ் ஆகும்போது அதுல உருவாகக்கூடிய அந்த வெப்பத்தின் அளவு பாத்தீங்க அப்படின்னா 64 ஜூல்னு இருக்கு. அப்ப அதுல இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன, இதுதான் கொஸ்டின். ஓகே, நம்ம வோல்டேஜ் தான் கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன தெரியும், H is equal to I square RT ன்னு தெரியும். ஓகே, ஒரு குறிப்பிட்ட ஒயரோ இல்ல ஒரு சர்க்யூட்டோ ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னா அதுல ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள மின்சாரம் பாயும் போது அங்க உருவாகக்கூடிய வெப்ப ஆற்றலை எப்படி கணக்கிடலாம்? H is equal to I square RT ன்னு சொல்லலாம். நமக்கு H என்ன தெரியும், 64 ஜூல்னு தெரியும். அதை இங்க போட்டுடலாம். I square RT நமக்கு கேட்டிருக்கிறது கரண்ட் கேட்கல, வோல்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஓம்ஸ்ல படி நமக்கு என்ன தெரியும், V equal to I into R ன்னு தெரியும். நமக்கு V இந்த I கண்டுபிடிக்க வேண்டாம், V கண்டுபிடிக்கணும். அப்ப நாம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல I equal to V by R ன்னு மாத்திக்கலாமா? I equal to V by R ன்னு மாத்திக்கலாம். அப்ப அந்த I க்கு பதிலா நாம என்ன பண்ணிக்கலாம், V by R ன்னு போட்டுறலாம். அப்ப இங்க I ஸ்கொயர் இருக்கிறதுனால V by R the whole square into R into T ன்னு போட்டுறலாம். இப்ப அடுத்த ஸ்டெப்ல இதை எப்படி எழுதலாம், 64 equal to V square by R square into R into T ன்னு எழுதலாம். இங்க இருக்க ஆரும் இங்க இருக்க ஆரும் கேன்சல் ஆகிரும். இப்ப அடுத்த ஸ்டெப்ல நாம என்ன பண்ணலாம், நமக்கு V தான் வேணும். அப்போ V ஸ்கொயர் equal to இந்த R எங்க கொண்டு போயிருங்க, 64 into R divided by இந்த T வந்து இந்த பக்கம் வந்துரும். கீழ இருக்க R வந்து மேல போயிரும், மேல இருக்க T வந்து கீழ வந்துரும். அப்ப நமக்கு R வந்து என்ன கொடுத்திருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் 40 ஓம்னு கொடுத்திருக்காங்க. டைம் வந்து 10 செகண்ட்னு கொடுத்திருக்காங்க. அப்படியே இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. V ஸ்கொயர் equal to 64 into எத்தனை 40 ஓமா. சோ 40 divided by டைம் எவ்வளவு 10 செகண்ட், 10 ன்னு போட்டுறலாம். கேன்சல் பண்ணிரலாமா? அப்ப V ஸ்கொயர் equal to 64 into 4. அப்ப எவ்வளவு வருது, 256 வரும். அப்ப V யோட வேல்யூ எவ்வளவு வரும், 16 வரும். புரியலையா? V ஸ்கொயர் வந்து 64 into 4 இருக்கா? அப்ப V வேணும். அப்ப ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்கணும். ரூட் ஆஃப் 64 into 4 வரும். அப்ப V என்ன வரும், 64 ரூட்டை விட்டு வெளியெடுத்தோம் அப்படின்னா 8ன்னு கிடைக்கும். ஏன்னா 8 ஸ்கொயர் தான் 64. 4 ரூட்ல இருந்து வெளியெடுத்தோம் அப்படின்னா 2ன்னு கிடைக்கும். அப்ப V equal to 16 வோல்ட் அப்படின்னு கிடைக்கும். புரிஞ்சிருச்சா? அப்ப 16 வோல்ட், அதுல இருக்கக்கூடிய வோல்டேஜ் எவ்வளவு, 16 வோல்ட். ஓகேவா? இதை இன்னொரு விதமாவும் கண்டுபிடிக்கலாம். நிறைய பேர் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா ஐயோட வேல்யூ கண்டுபிடிப்பாங்க. ஐயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஓம்ஸ்லா படி இதுல போய் சப்ஸ்டிடியூட்டும் பண்ணலாம். நீங்க புக்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதுல வந்து அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது ஹீட் வந்து 64, I ஸ்கொயர், R வந்து பாத்தீங்கன்னா 40, T வந்து 10, இது அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டு ஐயோட வேல்யூ கண்டுபிடிப்பாங்க. இதை கேன்சல் பண்ணி ஐயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஓம்ஸ்லா படி V equal to I into R இருக்குமா, இதுல போயிட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவாங்க, ஃபைனலா வோல்டேஜ் கண்டுபிடிப்பாங்க. எல்லாமே ஒரே கணக்கு தான், ஆன்சர் கரெக்டா தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின், மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஆக்சிஜனோட மாலிகுலர் மாஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ என்ன வரும் நமக்கு, அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து என்ன வரும், அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து 16. அப்போ ஆக்சிஜன் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், O2 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு ஆக்சிஜன்ல வந்து எத்தனை இருக்கும், 16. அப்போ O2ங்கிறதுனால 2 into 16 32. அப்ப இதுதான் என்னது, ஆக்சிஜனோட மூலக்கூறு நிறை. ஓகே, அடுத்த கொஸ்டின், 30th யுனைடெட் நேஷன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் நோன் அஸ் COP30. இது எங்க நடந்துச்சு அப்படின்னா பிரேசில்ல, பெலம் பிரேசில்ல நடந்திருக்கு. ஓகே, COP30 அதன் 30th எடிஷன்ங்கிறதுனால தான் COP30ன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, யுனைடெட் நேஷன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் எங்க நடந்திருக்குன்னா பிரேசில்ல. அடுத்த கொஸ்டின், எந்த கண்ட்ரி, ஓகே, கத்தார் பிகம் த 8th கண்ட்ரி டு அடாப்ட் UPI. ஓகே, எந்த கண்ட்ரி வந்து இந்தியாவோட UPI அடாப்ட் பண்ணிருக்குன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்தார். ஓகே, இது எத்தனாவது கண்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா UPI அடாப்ட் பண்ண 8வது கண்ட்ரி. ஜப்பான்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு கேட்டிருக்காங்க, சானே தகைச். ஓகே, கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. ஜப்பானோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரைம் மினிஸ்டர்
சானே தக்காய்ச். ஓகே, விச் பிலிம் இந்தியாஸ் என்ட்ரி ஃபார் ஆஸ்கார். ஓகே, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பிலிம் ஆஸ்காருக்கு நுழைஞ்சிருக்கு, ஆஸ்காருக்கு போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த 2026 அவார்டுக்கு எந்த பிலிம் போயிருக்கு அப்படின்னா ஹிந்தி பிலிம். எந்த பிலிம்? ஹோம் பவுண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ஹிந்தி பிலிம். அந்த பிலிமோட நேம் வந்து ஹோம் பவுண்டு. ஓகே, ஸோ 98வது ஆஸ்காருக்கு இந்தியாவில இருந்து உள்ள போயிருக்கு அந்த பிலிம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோம் பவுண்டு. ஓகே, ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷிஃப்ட் 1 and 2ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஷிஃப்ட் 3ல கேட்ட கொஸ்டின்ஸ் அடுத்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த அனாலிசிஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரியாம இருக்கீங்க அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ள போனீங்கன்னா அதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்படி டவுன்லோட் பண்ணணும் பிடிஎஃப் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஷார்ட் வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்படி நம்ம ஆப்பை ஓபன் பண்ணணும், ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ள எங்க போகணும், எந்த டேப்ல போகணுங்கிறத சொல்லியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ண போறீங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. அதுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை வச்சு லாகின் பண்ணிடலாம். உள்ள போனதும் பாத்தீங்கன்னா இடது பக்கத்துல இந்த மாதிரி 3 கோடு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீ மெட்டீரியல்னு வரும். அந்த ஃப்ரீ மெட்டீரியலை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்னு ஒரு டேப் வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல ஆர்ஆர்பி குரூப் டி அனாலிசிஸ் 2025ன்னு ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்போம். அதுல தான் 27 நவம்பர்ல இருந்து இப்ப வரைக்கும் ஆர்ஆர்பி குரூப் டில கேட்ட எல்லா கொஸ்டினோட பிடிஎஃப்மே இருக்கும். அதுல இருந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ லாஸ்ட் மினிட்ல எக்ஸ்ட்ரா 1 மார்க் கிடைச்சா கூட நம்ம ரேங்க் எவ்வளவு முன்ன போகும்னு பாருங்க. அதே ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின் படிக்கும்போது 8ல இருந்து 10 கொஸ்டின் வரைக்கும் அதோட அனாலிசிஸ் அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் படிக்கும்போது மினிமம் 8 கொஸ்டினாவது எப்படியும் நீங்க வந்து அட்டன் பண்ணிடலாம். அப்ப 8 மார்க்குங்கும் போது எவ்வளவு ரேங்க் முன்னாடி போகும்னு பாருங்க. ஓகேவா? ஸோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஃப்ரீ மெட்டீரியல் டவுன்லோட் பண்ற இன்ஃபர்மேஷன், நம்ம அனாலிசிஸோட வீடியோட லிங்க் எல்லாமே ஷேர் பண்ணுங்க. இப்பதான் மேம் நான் புதுசா ரயில்வே எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு இப்பதான் படிக்க வந்திருக்கேன். எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஆப்ல இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடிக்கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். 60 நாள்ல ஜிடி எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறதுக்கு. அதே மாதிரி என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்டுக்கான 4th செலெக்ஷன் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஏற்கனவே நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்ச் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி தேர்ட் பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ 4th வீக்குக்கான பிளான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ 4th பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுல இருக்க ஸ்டூடெண்ட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நான் என்டிபிசி வரக்கூடிய எக்ஸாமை கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னதுதான் 1999. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிடுவோம். இப்போ எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம நீங்க செலக்ட் ஆகி உள்ள போனதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய டிபார்ட்மெண்டல் எக்ஸாமுக்கான கிளாஸஸும் இதுல வந்து இருக்கும். ஒன்ஸ் 1999 பே பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் அக்சஸ் வந்து கொடுத்துருவோம். 1 இயருக்கு மட்டும் கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எனக்கு கரண்ட் அஃபேர் நான் டெய்லி பேசிஸ்ல படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேரோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 499. எஸ்எஸ்சி ஜிடிக்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், குரூப் டிக்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், என்டிபிசிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், எஸ்எஸ்சி எம்டிஎஸ்சிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் வந்து 499. இந்த கிளாஸஸ்ல நான் ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே டெஸ்ட் பேட்ச்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரயில்வே, எஸ்எஸ்சில இருந்து எந்த அப்டேட் வந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றது பாத்தீங்கன்னா டெலிகிராம்ல தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம். அதனால லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு 18-20 வயசுலேயே கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்க கையில எல்லாமே இருக்கு. மொபைல் போன்ல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அதுல நல்லதை மட்டும் பாருங்க. கண்டிப்பா சக்சஸ் உங்களுக்கு தான். பாசிட்டிவா இருங்க. நம்மளால முடியும் நம்புங்க. அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க எக்ஸாம் போகும்போது எதுவும் டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கே நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.